பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு இந்த நாளிலும் தெபோராளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தெபோராள் என்ற பெண் வலிமையானவள். அவள் தேவனுடைய வார்த்தையினால் வழிநடத்தப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்பட்டார். வேதத்தில் தெபோராளுடைய 6 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அருமையானவர்களே, இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படி ஒரு பேரிச்ச மரத்தின் கீழாக இருந்தவள் தான் இந்த தெபோராள். இந்த தெபோராளை பாருங்கள், என் தேவனாகி கர்த்தர் முன் குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற அநேக பெண்களே, உங்களையும் தேவனாய் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். உங்களுடைய கைகளையும் என் தேவனாய் கர்த்தர் சத்துருக்களை உங்கள் கைகளை கொடுப்பார். இன்றைக்கும் இந்த தெபோராளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது பாருங்கள். இந்த தெபோராள் ஒன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவளாய் இருந்தாள். இரண்டாவதாக அவள் கீழ்ப்படுகிறவளாய் இருந்தாள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருந்தாள். மூன்றாவதாக கர்த்தர் செய்த நன்மைக்காக அவரை பாடுகிறவளாகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவளாய் காணப்பட்டார். ஐந்தாவதாக அவள் ஒரு தாயாக காணப்பட்டார். ஆறாவதாக பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை அவள் காணப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தெபோராள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவள் என்று சொல்லி பாருங்கள், 6-7 வசனத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால், அவள் பாராக்கின் கையில தேவனாகி கர்த்தர் இந்த சிசேரனாகிய ராஜாவை ஒப்பு கொடுக்கிறார். இந்த சிசேரன் யாரு? சிசேரா என்றவன் யார் என்று சொன்ன பார்த்தீர்கள் என்றால், இவன் யாபின் என்னும் கானானியரோட ராஜா. அவன் கையில இஸ்ரவேல் ஜனங்கள் 20 ஆண்டுகள் அவன் கொடுமைப்படுத்தி அவர்களை ஒடுக்கி வைத்திருந்தான். பிரியமானவர்களே, 1-2 வருடம் அல்ல, 20 ஆண்டுகள். இதை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருவர் 20 ஆண்டு, 30 ஆண்டு, 15 ஆண்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறீர்களா? நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு, விசுவாசிங்கள். இவன் கையில் ஒடுங்கி கிடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது என் தேவனாகி கர்த்தர் அங்க பாராக்கை அவர் வார்த்தையின் மூலம் அறிவு சொல்லுகிறார். நீ இந்த சிசேரனுக்கு விரோதமா செல்லு, நான் யாபின் சேனாதிபதியாக சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று யார் சொல்லுகிறார்? இது சொல்லுகிறது தெபோராள் சொல்லுகிறார். இந்த பாராக்கு அவனுக்கு பயந்து நிற்கும் பொழுது, அவன் இடத்தில் இருக்க படைகளை பார்த்து பயங்கும் பொழுது, தெபோராள் கர்த்தருடைய வார்த்தை அங்கு அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். கட்டளையிடவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற அநேக பெண்கள் கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு ஞாபகப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக நிச்சயமா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. பாருங்கள், இப்படி தெபோராள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாராக்குக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்படி அந்த சிசேராவை அவன் கையில் தேவனாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் நாள் வந்த பொழுது அவன் கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் சிசேராவை அவன் ரதங்களையும் சேனை தலைவரையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். பிரியமானவர்களே, சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போகிறான். பாருங்கள், இந்த தெபோராள் தீர்க்க தரிசனம் முறைத்தவுடனே கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் கட்டளையிட்டு சொன்னவுடனே அவன் பாருங்கள், அவன் இந்த பாராக்கு சிசேராவை அவன் பின்தொடர்கிறார். அப்படி அந்த சிசேரா ஓடி நடுங்கி அவன் போய் ஒரு கூடாரத்துக்குள் நுழையும் போது அந்த கூடாரத்தில் யார் இருக்கிறார்? அங்கு இன்னொரு பெண், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொரு சகோதரி இருக்கிறார்கள். அதுதான் யாகேல். தீர்க்க தரிசனம் முறைத்து கட்டளை கொடுத்து உற்சாகப்படுத்தி அனுப்பும்படி ஒரு தீர்க்க தரிசி இருந்தார். இங்கே கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி நிச்சயமாக அங்க தேவனாய் கர்த்தர் வைத்த ஆள் தான் யாகேல். அந்த யாகேல் கூடாரவாசியா இருந்தபடினால் இந்த சிசேர் அவன் வீட்டுக்கு வருகிறாள். அவள் அவனுக்கு பால் கொடுத்து அங்க தூங்க வைக்கிறாள். அப்படி அவள் தூங்க வைத்த பிறகு பாருங்கள், அவளுடைய கைகள் அந்த கூடாரத்தில் இருந்த ஆணிகள் எடுத்து அவன் நெற்றியில் அடித்தப்படுது. அந்த ஆணி நெற்றியில் உருவி பின்னால தரையில் விழுந்தது என்று சொல்லப்படுகிறதுக்கு. பிரியமானவர்களே, எவ்வளவு பலசாலியா இருந்திருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரிடத்தில் கையில் பட்டயம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில்
கர்த்தருக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய பட்டயத்தை கையில் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில் வைத்திருக்கிறார். பாருங்கள், அப்படி இந்த சிசேரனை அவள் என்ன செய்கிறார்? அவன் செத்து கிடக்கிறது அங்க இருக்கிறவர் பார்த்தார்களாம். அவளை கொன்று போடுகிறான், அவனை கொன்று போடுகிறாள் இவர். அந்த ஆணியினால் அடித்து அவன் அந்த தரையிலே புதைந்து அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் என்று சொல்லுது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின இந்த சிசேரனுக்கு நேரிட்டது போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களுக்கு என் கர்த்தர் இன்றைக்கு பதில் செய்வார். உங்களுடைய கைகள் ஓங்குகிற நாள். நீங்கள் ஒரு தெபோராளாக, ஒரு தாயாக எழும்பும் வரையிலும் நிச்சயமாக கிராமங்கள் பாழாய் கிடக்குன்னு சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்க நீங்கள் ஒவ்வொரு எழும்படும் சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இந்த தெபோராள், இந்த சிசேரன் மரித்தவுடனே அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. 5ஆம் அதிகாரம் முழுவதும் அவள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள், அவள் ஜெபிக்கிறாள், அவள் நன்றி சொல்லுகிறார், கர்த்தரை ஆராதித்து பாடுகிறார். பிரியமானவர்களே, அவர் தாயா இருந்தார். பெண்களுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தெபோராளாக தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். இப்படி உள்ள குணாதிசயங்கள் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் இந்த வெளிப்படும்படி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிகளே, இந்த தெபோராளை போல நீங்களும் உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய சபைகளுக்காக, உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ, பொல்லாத மனுஷர்களால், பொல்லாத ஆவிகளால் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கிடக்கிறார்களோ, அவர்களுக்காக நீங்கள் எழும்ப மாட்டீர்களா? நீங்கள் எழும்ப வேணும். பிரியமானவர்களே, நீங்கள் எழும்பும் பொழுது என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக சத்துருவை உங்கள் கைகள் கொடுப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் விரோதமாக எழுமின சத்துருக்களை கர்த்தர் உங்கள் கைவசமாக கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் எடுக்க போறீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கொடுத்து காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒப்பு கொடுப்பார். சகலவற்றை நீங்கள் பாதத்தை கீழ்ப்படுத்தி சொன்ன வார்த்தையின்படி சகலவற்றையும் பாதத்தை கீழ்ப்படுத்த போறீங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த வாரம் முழுவதும் உங்க கை ஓங்கி நிக்க போகுதுங்க. சகலவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களை இந்த டெபோராளை போல ஆசீர்வதிப்பாராக. அபிஷேகம் பண்ணுவாங்க. எலும்பு எலும்பு எலும்பு, சியோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு வசனத்தின்படி டெபோராளாகி நீங்கள் எழும்பும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.